ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அமிஎஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் லவ் மை செகண்ட் ஒய்ஃபோட த ஃபைனல் பார்ட் 20th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 19 எபிசோட்ஸ் இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும். கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா, இங்கே வந்து நீ முன்ன மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லுவாள். ஸோ அவர் ப்ரூஃபே எடுக்கிற மாதிரி அவர் வந்து நீங்கள் பண்ண சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் அழகாக போட்டிருக்காரு. ஆனால் உங்களுக்கே தெரியாத இடத்துல நீங்கள் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே ஜஸ்ட் பொறுக்கி ஒரு ரூம் அளவுக்கு அவர் எல்லாத்தையுமே பெருசாக வச்சுருந்துருப்பார். நீங்கள் தற்செயலாக அந்த இடத்துக்கு போயிருந்துருப்பீங்க, ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த மனுஷன் வந்து எப்படியோ அந்த இடத்துலேருந்து உங்களை எஸ்கேப் ஆக வச்சுருப்பாரு, உங்களை பார்க்க விடாமல் ஆக்கியிருந்திருப்பாரு. தென் தேவங்கோட என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் கலந்துருந்துருப்பீங்க, நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவங்க சொல்லியிருப்பீங்க, அவர் உங்களை ஜாலியாக தூக்கிட்டு அப்படியே இருந்துகிட்ருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். எங்கே தேவங்க செம்மையாக குதிச்சிட்ருக்காரு. லைக் நான் மாமாவை போகிறேன், எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு ஒரு வழியாக அவரோட லவ்வருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓடி வந்து அவங்களை என்ன இது அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இங்கே ஆனால் ஒரு பெரிய சிக்கல் க்ரியேட் ஆகுது. வேறு என்ன, உங்கள் அம்மா தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, சரி எல்லாம் இருக்கட்டும், ஜங்குக் மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை, வையனை லாங் ட்ராவல்லாம் பண்ண வேணாம், இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல, புள்ள கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், 3ஆம் மாதம் இல்லைனா 5ஆம் மாதம் போல் அனுப்பி விட்றேன். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் பொறுமையாக, நீ சும்மா இரு வையன், உனக்கு என்ன தெரிய போகுது, சும்மா வாயை மூடிட்டு இருக்கியா, பெரியவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அதுவும் ரொம்ப தூரமாக வேற இருக்கு அவங்க ஊர், ஏறக்குறைய 3.5 மணி நேரம் 4 மணி நேரம்னா இப்போ தானே கன்ஃபார்ம் ஆச்சு, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், கொஞ்சம் இது பண்ணுங்க மாப்பிள்ள. அவர் அப்படியே யோசிக்கிறாரு. சார் நான் அம்மா கிட்டே கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறேன், நானே சம்மந்திட்ட பேசுகிறேன். சரி ஓகே, நான் ஆனால் அம்மா கிட்ட சொல்லிடுறேன், இல்லை நீங்களே சொல்லிடுங்க அது அப்படிங்கிறாரு. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜேகேக்கு இவ்வளோ நேரம் இருந்த ஹாப்பினஸ் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி அந்த சின்ன ஸ்மைல் அப்படியே குறையுது. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜேகே கிட்ட, ஏங்க மாமா அப்படிங்கிறீங்க, அப்படிங்கிறாரு. என்னது, என்னை விட்டுட்டு போகணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீ தான் மேக்னெட் ஆச்சே, வாரம் வந்து பார்த்துட்டு போ, இல்லைன்னா நான் உன்னை சட்டையை பிடிச்சி கண்ணாப்படான்னு கேட்பேன், என்னாலையும் உன் மூஞ்செல்லாம் பார்க்காமலாம் இருக்க முடியாது, சரியா? இப்போ எதுக்கு மூஞ்சி இந்த மாதிரி வச்சுருக்க, கடுப்பேத்தாத மாமா, அதுதான் தேவங்க இருக்கானே அவன் பார்த்துப்பான, வெளியில் போகல, ஓகே? என்கிட்ட நல்லா பொய்யெல்லாம் சொல்கிறேன், நீனு எந்த வகையில் உன்னை நம்ப சொல்கிற? நான் எங்கே போய் சொன்னேன், சும்மா நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நான் எதுவும் போய் சொல்லப்பா, அப்பா நான் எதுவும் சொல்லலை. இப்போ அவர் அப்படி தேவங்க கூப்பிட்றாரு. மாமா சொல்லுங்கள், வையன் எங்கேயுமே போகாதபடி நீ பார்த்துக்கிறியா? எனக்கு அவன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நீங்கள் அவர் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு அவரோட கால் மேலே அப்படியே வச்சு அமுக்குறீங்க. அவருக்கு அதெல்லாம் கூச்சமே இல்லை, கண்டுக்கவே கிடையாது. சரிங்க மாமா, பார், நான் ஏற்கனவே ரொம்ப வையன் விஷயத்தில் ரொம்ப இப்போ அவரை கன்சீவாக வேற இருக்கா, அவளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. லிட்ரலி நான் தான் சொல்கிறேன், இவனுக்கு டேட்டு தள்ளி போயிருந்திருக்கு, லைட்டாக பார்க்கலாம் வா அப்படின்னா அவன் நம்பவே மாட்றான். லைக் அவளுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் அவளை பார்த்துக்கோ, அவள் எது கேட்டாலும் நீ வாங்கி கொடு, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலைண்ணா, ஓகே? நான் வேணால் ஆர்டர் போட்டுரு. மாமா விடுங்க, இதுக்கு முன்னாடி நான் பையனை இப்போ நான் தானே பார்த்துட்டு இருந்தேன், பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு.
அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிகிட்ருக்காரு. அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜேகேக்கு. ஐயோ பையனை இப்போ அழைச்சிட்டு போக முடியாதா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்ருக்காரு அந்த மனுஷன். ஆனால் இங்கே உங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துகிட்ருக்கு. எனிவேஸ் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் எப்படி இருந்தாலும் உங்களை நல்லா தான் பார்த்துப்பான். ஸோ நீங்கள் வந்து லைக் ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. கொஞ்ச நாள் நம்ம அம்மா வீட்டில் இருக்கலாம்ல, ஐயோ என் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே டக்குன்னு கால் வந்துருக்கும் ஜேகேக்கு. ஸோ அட்டன் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்தோடு கிளம்பி போயிருந்துருப்பாரு. இப்போ நீங்கள் இதை பாரு, அவருக்கு மண்டே ஆட்டு சரியா? ஆனால் வெளிலலாம் அழைச்சிட்டு போகாமல் இருக்காதடா, கட்டுப்பாவும் வீட்லேயே இருக்கிறதுக்கு. ஏன் ஏன் அந்த மனுஷன் என்னை ஏன் உயிரோடு விட்டுட்டுருக்கான்னு பார்க்குறியா நீனு? அப்படி என்ன அவர் பண்ணி கிழிச்சிட போகிறாரு? உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விடு அப்படின்னு அந்த மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. இங்கே அந்த காலை பேசி முடிச்சுட்டு, எமர்ஜென்சியாக நான் போகணும், இப்போவே நான் கிளம்புறேன். என்ன இப்போவே கிளம்புறீங்களா? ஆமாம். சரி தேவம் பார்த்துக்கோ, ஓகே பையன் பார்த்துக்கோ. இங்கே அந்த இடத்த விட்டு போயிருந்துருப்பாரு. அப்படிங்க ஜேகே அவங்க நல்லா டைட் ஹாக் பண்ணிட்டு ஃபோஹெட்டில் ஒரு அழகான ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வரேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு அப்படியே மன அழுத்தத்தோடு போகிற மாதிரி இருக்குது. இங்கே அவங்க அம்மா நான் போயிட்டு வரேன். ஏன் மாப்பிள்ள கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறேன்னு தானே வந்தீங்க? இல்லை எமர்ஜென்சி, நான் போயே ஆகணும். மாப்பிள்ள கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வண்டி ஓட்டுங்க, கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள. கண்டிப்பாக. சரி நான் கிளம்புறேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அந்த மனுஷன் கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. புதுசா ஊருக்கு போயிட்டானே அப்படின்னு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அவர் தேவங்க அப்படியே உங்கள் பொறுமையாக உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, வயன் என்னடா பாரு, ஒவ்வொரு சீன் போடாத, எனக்கு வந்து நான் எல்லாமே கேட்பேன், உன்னோட காசெல்லாம் நான் கறியாக்குவேன் சரியா? ஏன்னா புள்ளைய வந்து ஏங்க விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் என்ன கண்டென்ட்டுக்கு வந்தோம், என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா, சோத்து மூட்டை நான் என்ன நினச்சிட்ருக்காரு உங்களை. சரிடி ஒன்று அவர் அப்புறம் எனக்கு இப்போது என்ன வேணும், வந்து ஆற்ற வாய மூடுறியா? சரி, புள்ளைய திட்டக்கூடாது தெரியாதா? ஐயோ இப்போவே ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசன் காண்டில் என்ன சொல்ல வந்தவங்க சொல்லவே விட மாட்டீங்க நீங்கள். சரி நீ ஏதோ மனக்கசப்பில் இருக்க போல், சொல்லு என்னது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒன்றும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. மாமா நல்லா பார்த்துக்கிறாருல. என்னடா நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பார்த்தது இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை வச்சுட்டு என் பார்த்தது இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா தான் இருக்க, இப்போ எதுக்கு அப்படி ஓவர ஃபீல் பண்ணுற, ஏன் அப்படிங்கிறீங்க? டோனை மாற்றி ஒழி அப்படிங்கிறாரு. சார் ரைட்டு விடு, ஏன் திடீர்னு பண்ண இந்த கொஷின் அப்படின்னு கேட்குறீங்க. தோணுச்சு, என்ன பண்ணுறது. ஐயோ இந்த பார், ரொம்பலாம் நீ எதிர்பார்க்க வேண்டாம், அந்த மனுஷன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி நடந்தது சொல்லவா? ஏதாவது சொல்லுடி. நீங்கள் அப்படியே அவர் வந்து உங்கள் மேலே எவ்வளோ டேக் கேர் பண்ணார், அந்தந்த சாப்பாடு எக்ஸ்ட்ரா என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்துருப்பார்ல. ஸோ அந்த விஷயத்த நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணுறீங்க தேக்கு. நிஜமாக இதெல்லாம் பொறுக்கி வச்சுருந்தாரு அந்த மனுஷன். ஆமாம், நான் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அந்த திங்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறீங்க. என்னடி இது, டிஷ்யூ பேப்பர்? அந்த மனுஷன் பைத்தியக்காரத்தனமாக தான் லவ் பண்ணுறாரு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டே இருந்துட்டுருக்காரு. என்ன உங்கள் லவருக்கு இது மாதிரி நீ ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்கியா? இந்த வெங்காயம்லாம் கிடையாது, நான் நார்மலாக அவளை லவ் பண்ணுறதே பெரிய விஷயம். இரு ஆனால் அவகிட்டே நான் சொல்கிறேன், இரு ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடாது, இப்போ தாண்டி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, சும்மா காடடி அப்படிங்கிறாரு.
அந்த மாதிரி நிறையா இருக்குடா. காரில் நான் எப்போ ஏறினாலும் அந்த மனுஷன் எனக்கு வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுவார். என் கையில் எந்த திங்ஸுமே இருக்க விட மாட்டார். லைக் எல்லாத்தையுமே அவர் தான் தூக்கிட்டு வருவார். அவ்வளோ இருக்கும் அவர் கையில். என் கையில் ஆனால் ஒன்றுமே இருக்க, நான் சும்மா ஆட்டிகிட்டு தான் வருவேன். அந்த மாதிரி நிறையா என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் அவருக்கு எப்படி தெரியும்னே தெரியல. A to Z தெரியுது. அவர் அதை மட்டும்தான் ஆர்டர் பண்ணுறாரு. கேட்டதுக்கு உனக்கு பிடிச்சது தான் எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்களா என்ன? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ரொம்ப பாசமாக இருக்கார், ஆனால் அது வெளியில் அவ்வளோ சொல்ல மாட்டாரு. என் மேலே கொள்ள இஷ்டம், ஆனால் எனக்கு தான் தெரியுமே அப்படி சொல்லிட்டே சொல்கிறாரு. இல்லை நீ சொல்கிறதுலே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். ஆஹா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா இருக்கல்லடி நீனு? நல்லா இருக்கேன்டா, பாரு வயிற்றுல புல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வயிற்று அடிக்கிறீங்க. நீ நல்லா இருந்தா அதுவே போதும் எனக்கு, வேற எதுவுமே தேவையில்ல. எப்போ இந்த மாதிரி சென்டிமெண்டலாக பேச ஆரம்பிச்ச? கேவலமாக இருக்குது. நீ கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் மிஸ் பண்ணுறியோ? ரொம்பவே. ஆனால் டெய்லி தான் பேசுகிறோமே. ஏண்டி டெய்லி பேசினாலும் என் கூட இருக்கிற மாதிரி இருக்குமாடி? உன் புருஷன் தான் இந்த மாதிரி நான் பக்கத்தில் என்னால் உட்கார முடியுமாடி? அவர் என்ன சொல்கிறது? நீ உட்கார்றாதாங்க போடே போ இப்படிலாம் சொல்கிறேன்னு. இவன் ஆள் இங்கே தானே இருக்குது, கூப்பிடவா என் பக்கத்தில் உட்காந்துருன்னு சொல்லவா அப்படிங்கிறீங்க. அவள் எதுவும் சொல்ல மாட்டாள். அவளை தான் நான் மிரட்டி வச்சுருக்கேன். இங்கே கூப்பிடு பார்க்கலாம், இங்கே சொல்லு பார்க்கலாம். கீதா நீ இங்கே வா. அந்த வர நீ. இப்போ அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே தேவங்க உட்காந்துருக்காரு. சொல்லுங்க நீ, வா உட்காரு. இல்லை நீ பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் உட்கார் நீ சும்மா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உட்கார வைக்கிறீங்க. அந்த பொண்ணு உங்கள் சைடில் உட்காந்துருக்கா. ஸோ நீங்கள் சென்டரில் உட்காந்துருக்க மாதிரி. அண்ணி உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நீ என்ன எதை கேட்குற? ஏதாவது சாப்பிட்ணும் போல், இல்லை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் உடனே ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்கா, நீ எப்போ நீ புத்து கொடுப்பீங்க பிள்ளைய அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது கீதா சொல்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு மந்த்து முடிஞ்சிருக்குமா, 35 டேஸ்ன்னு சொன்னாங்க டாக்டரு. ஸோ இன்னும் நாட்கள் இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாண்டி, உனக்கு ஏதாவது வேணுமா? ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்க, ஏதாவது வேணும்னா சொல்லு. எனக்கு வேணும் தான். என்ன வேணும்? எனக்கு நம்ம ஊர் இந்த தலைப்பாக்கட்டி பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போ சொல்கிறேன் நீ? மணி இப்போவே 12. பல்ல கடிச்சிட்டு பேசுகிறான் கீதா. அவன் அந்த கீதா புள்ள மறைக்குது. இப்போ என்ன மணி 12 தான் வந்து, போய் வாங்கிட்டு வா போ. ஆசைப்பட்றாங்களா அண்ணி, போ. எவ்வளோ பேர் க்யூ தெரியும்ல? தெரியும். இப்போ நீ போறியா இல்லையா? நீ 2 பேர் ஒக்குமொத்தம் இருந்துட்டு போகிறேன் தெரியாமல் கேட்டு ஒழிஞ்சிட்டேன். நீங்கள் அட சிரிச்சுக்கிறீங்க. இப்போது அந்த மனுஷன் அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார் தேவங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீதாட்ட எப்படி தேவங்கிட்ட நல்லா பழகிறான்னா, அவன் ஏதாவது வம்பு பண்ணான்னு சொல்லி வெளுத்து வாங்கிடலாம். இல்லை அண்ணி, அவர் நல்லா தான் பழகிறாரு, நல்லா தான் இருக்குது. எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார். சரி வா உள்ளே போகலாமா? சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ உள்ளே போயிருந்துருப்பீங்க. அந்த மனுஷன் பாப்போம் 1:30 மணிக்கு வராரு. பார்க்கணுமே, அந்த மனுஷனுக்கு வேர்த்து வருது. இந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கொடுக்குறாரு. தலைப்பாக்கட்டியில் தான் வாங்கிட்டு வந்தேன். வா. பல்ல கடிச்சு பேசுகிற லொட்டு நீங்கள் கீதா அடிக்குது. வாங்கிட்டு வந்தது இதுமாரி கரிச்சு கொட்டாத பிள்ளைய, அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே எல்லாம் நிலமை. சாப்பிடுமா தேவதையே, சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
இப்போ அந்த பிரியாணியை அப்படியே டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஆத்துக்காருக்கு அனுப்புகிறீங்க. டக்குன்னு அந்த இது அவருக்கு உங்களுக்கு மட்டும் தனி ரிங்டோன் வச்சுருப்பார் போல். ஸோ நோட்டிஃபிகேஷன், உங்களோட கால் எல்லாத்துக்குமே தனி 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 ரிங்டோன். அப்படி டக்குன்னு உங்கள் ரிங்டோன் வந்ததும், நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அப்படியே காரை லைட்டாக ஓரம் கட்டிட்டு போயிட்டுருக்கார் ஆன் தி வே. ஸோ ஓரம் கட்டிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பார். உங்கள் விஷயத்தில் அவர் கொஞ்சம் கூட டிலே, சரி நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம், சரி ஃப்ரீ ஆகிடும், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கால் வந்திருந்ததுன்னா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த மனுஷன் அட்டன் பண்ணிடுவார். அதெல்லாம் மனுஷன் வேறு லெவல், சொல்லவே முடியாது. ஸோ காரை அப்படியே ஓரம் கட்டிட்டு அந்த மனுஷன் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு பசி வந்துடுச்சு. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதும் டக்குன்னு அந்த மனுஷன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், அதாவது வீடியோ கால். நீங்கள் நினச்சேன் அதுக்குள்ளே பார்த்துட்டான். என்னம்மாம்மா அப்படிங்கிறீங்க, சாப்பிட்றியா? ஆமாம். சரி, நல்லா சாப்பிடு சரியா? சரி. என்ன, எப்போ, யார் கேட்டான்? தேவங்க என்ன வேணும்னு கேட்டான். அதான் எனக்கு தல்பாக்கட்டி பிரியாணி வேணும் சொன்னேன், வாங்கிட்டு வந்து கொத்துச்சு பிள்ளை. நீங்கள் சாப்பிட்லையா? மணி 1:30 ஆகுது. எங்கே இருக்கீங்க? நான் ஆந்தி வேலை இருக்கேன். சரி, சீக்கிரமாக போய் சாப்பிடுங்க போங்க. சரி, நல்லா சாப்பிடு. ஓகே, ஏதாவது வேணா கேளு, இல்லை ஏதாவதுன்னா சொல்லு, நான் வரேங்க. ரொம்ப இதெல்லாம் யோசிச்சுருக்க வேண்டாம். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. போனதும் எனக்கு ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, சரிடி. பாய். பாய். ஓய், அம்மா 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 அப்படிங்கிறீங்க, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். சொல்லிவிட்டு ஃபோனை வை. லவ் யூ அடிச்சுட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஃபோன் கட் ஆகியிருந்துருக்கும் அந்த மனுஷன். லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆனதுக்கப்புறம் அந்த மனுஷன் அப்படியே ஃபோனை தள்ளி வச்சுட்டு தென் திருப்பி டிரைவிங் போயிட்டுருக்காரு. இப்போது இந்த கீதா பிள்ளை தெரியும், இந்த மாதிரி நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் ஐ லவ் யூ மட்டும் நீ சொல்லலன்னு வச்சுக்கோயே, உனக்கு கொன்னுடுவேன். பார்த்தியில அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களோட 10 மடங்கு வாழ்ந்து காட்டணும் நம்ம. நீங்கள் 10 மடங்கு நீங்கள் டிவோர்ஸ் ஆகாமல் இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கீதா, ஹலோ, நாங்கள்லாம் யார் லவ்டு கப்புள்ஸ் தெரியும்ல. என்னடி நினச்சிட்ருக்கேன் எங்கள் லவ்வை பற்றி? டிவோர்ஸ் ஆமே எனக்கு அது அபசகுணமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்களை பார்த்து கண்ணம்பெல்லாம் திட்டுறாரு. சரிடா, சந்தோஷமாக இருங்க, எனக்கு சந்தோஷம்தான். என்னோட 10 மடங்கு என்ன 100 மடங்கே இருங்க, நான் ஹாப்பியாக இருப்பேன் நான். ஓகே, நம்ம வாழ்ந்து காட்டணும்டா, வாழலாண்டி. அது இருக்கட்டும், நீ இப்போ சொல்ல, எனக்கு கேட்டே ஆகணும். இப்போ நீ சொல்லு. லவ் யூ டி கீதா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து இங்கே முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு. நீங்கள் இந்த பாரு, நான் மாசமாக வேற இருக்கேன், என் வயிற்றறிச்சலை வாங்கி கொட்டிக்காதீங்க, நான் இப்போ நான் வேறு தனியாக வேற இருக்கேன். அப்புறம் நான் ஏதாவது சாப்பிட்றேன்னா பழிச்சு போட போகுது, போங்க 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 2 பேர் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. 2 அரண்டுட்டு பயந்துட்டுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னடா பழையபடி அந்த பிரியாணி ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இல்லைல்ல, சரி கூட அப்படி சொல்லிட்டு அந்த இலையை பிடுங்குற கொடுத்துட்டதை வாங்கலாமா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ண, நானே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ பெருசு மலை மாதிரி இருக்காது, நீங்களும் மலை மாதிரி உட்காந்து தின்னுட்ருக்கீங்க. லைக் 1 ரூபா மட்டும் தேவனுக்கு, 1 ரூபா மட்டும் கீதாவுக்கு, 1 ரூபா அப்பாவுக்கு, 1 ரூபா அம்மாவுக்கு, அவ்வளோதான் போதும். அதுக்கப்புறம் ஒண்டியும் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டீங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வெஜிடேரியன் தான் போயிருந்துருக்கும். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே இப்போ ஒரு மாதிரி பார்த்துருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே கப்ப சிப்புன்னு பொறுமையாக போயிட்டு அந்த உங்களோட ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. ஸோ வறண்ட இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்கள் ரூமுக்கு போயிட்டு அந்த ரோபோ இருக்கும்ல, ஸோ அந்த ரோபோ கிட்ட உனக்கு தெரியுமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ கிட்ட ஹஸ்கியில் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மனுஷன்
ரொம்ப ஸ்லோவாக வந்து அவரோட ஃபோனில் வந்து கேட்குது அந்த ஆடியோ மட்டும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு இயர்ஃபோன்ஸ் அப்படியே எடுத்து மாட்டியிருந்திருப்பார். அவருக்கு அப்படியே சிரிப்பு வருது. ஜஸ்ட் இங்கே வந்து ஜேகே வந்து நீங்கள் பேசுகிறது அப்படியே கேட்டுட்ருக்காரு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, உன்னை கட்டி பிடிச்ச ரொம்ப நாள் ஆச்சுல அப்படி சொல்லிட்டு ஒரு ஓமான இது பண்ணியிருந்துருப்பீங்க. அதுக்கு அது கண்ணோட சிம்பிள் மாறுது. ஸோ அப்படியே ஹார்ட் வச்ச மாதிரி இருக்குது. இன்னும் கண்ணில் ஹார்ட் வச்சுருக்கியா? உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? அப்படிங்க சொல்கிறீங்க. இங்கே ஜேகே அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டி இருந்திருப்பாரு. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ஜேகே வண்டி அப்படியே ஊரம் கட்டிட்டாரு. ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஏதோ ஒரு இதில் என் புருஷன் நான் அனுப்பி விட்டேன். அவர் இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன்? கஷ்டம் தானே. தொண்ணூத்தொன்று ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அங்கே எல்லாத்தையும் அந்த மனுஷன் பொறுத்துப்பார். ஆனால் என் மாமாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். அந்த மனுஷனுக்கு அப்படியே கல்லெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. நான் அவனை பேசாதது கிடையாது, நான் அவனை கூப்பிடாதது கிடையாது. ஜேகே மாமா, ஜேகே, டேய், ஜங்குக்கு, இந்த மாதிரி பல பேர் எல்லாத்துக்குமே கோவப்படாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். ஆனால் இவனை நான் பார்த்துக்கிறேன்னான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். நானும் தான். எனக்கு என் புருஷன் வேணுமே. இப்போவே இந்த ஒரு நாளே தாங்க மாட்டேது உடம்பு. அப்படி கன்சீவ் ஆனதான் அங்கே போய் ஆயிருந்துருக்க வேணா நீனு ஏன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வயிற்று லைட்டாக டம்மியில் அடிக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே சிரிச்சுக்கிறாரு. பார் ஜேகே, நீ மட்டும் சாட்டர்டே சண்டே இல்லை வெள்ளிக்கிழமெல்லாம் நீ வந்துடணும் நைட்டே. சாட்டர்டே சண்டே பூராவும் இருக்கணும். சண்டே நைட்டு தான் கிளம்பணும் சொல்லிட்டேன். டிலே பண்ண அங்கே வந்து நான் முடிய போட்டு அனுப்பிவிடுவேன் சொல்லிட்டேன். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க பவுட் பண்ணிட்டு. ஐயோ கடவுளே, என்ன பண்ண போகிறனோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. முதல்ல பாப்பா என்னோட டம்மியில் உதைக்கும் போது அதை ஃபீல் பண்ணுறதுக்கு உன் கை என் பக்கத்தில் இருக்கணும். அது க்ரௌல் பண்ணும் போது அந்த அந்த சத்தத்தை கேட்க நீ இருக்கணும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண நீ பக்கத்தில் இருக்கணும். இல்லைன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க அந்த இதுகிட்ட. கண்டிப்பாக 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 அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே கீதா சொல்கிறா, இங்கே ஜேகே வந்து எனக்கு லவ் யூ சொன்னதுக்கப்புறம் தான் ஃபோனை கட் பண்ணுவேன்னு சொன்னான்னு நான் கூட லவ் யூ சொன்னேன்னு. அப்போது கீதா சொல்கிறா, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி தான் இருக்கணும் தேவங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வச்சு மிரட்டுறா. உங்களை மாதிரி நாங்கள் 100 மடங்கு அதிகமாக இருப்போம். இவங்க அரேஞ்ச் மேரேஜாக இருந்தோம் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, நம்ம லவ் மேரேஜ் பண்ணுறோம் இதோட அதிகமாக லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லவ் தான் பெரிய அழகான லவ். யாரோடதையும் யாருமே கம்பேர் பண்ண வேணாம், ஓகே? எனக்கு இப்போ இருக்கிற ஜேகே இப்படியே இருந்தாலே போதும் வாழ்க்கை முழுக்க. ஈவன் தோ எனக்கு குழந்த பிறந்து ஒரு
2-3 கிட்ஸ் ஆனாலும் குண்டானாலும் என்ஜேக்கு என்னை இந்த மாதிரி லவ்வோடையே நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டான்னா எனக்கு அது போதும். வேறு எதுவுமே தேவை கிடையாது எனக்கு. ஆனால் கிட்ஸோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு தான் இருக்கணும். என்ன தான் அவங்க என் மூலியமாக இருந்தாலும் எனக்கு அப்புறம்தான் அவங்க. ஆமாம், நானாக குழந்தையாக இருக்கும் போது அவன் என்னை மட்டும் சூஸ் பண்ணலை. வாழ்க்கையில் அவனுக்கு அதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஜேகேக்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும். பொறுமையாக நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காரு. சரி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அதை படுத்துட்டு தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஆயிருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்டாக அங்கேருந்து கிளம்பிடுவார். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா லைக் இங்கே வந்து உங்ககிட்ட ஒரு 10 இல்லைனா 9 o'clock உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். தென் வந்து சண்டே நைட் அந்த மனுஷன் கிளம்பிடுவார். ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 வீக்ஸ் இப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்கும். அவங்க சும்மா சொல்லக்கூடாது. லைக் ஈச் அண்ட் எவ்ரி டே ஹி யூஸ் டு கம் டு யுவர் ஹவுஸ் அண்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணாம் என்ன தான் அந்த மனுஷன் கடுப்பேற்றினாலும் லைக் உங்களை திட்டினாலும் உதைச்சாலும் உங்களை பார்த்துக்கிற விதத்தில் அந்த மனுஷனுக்கு குறையே சொல்ல முடியாது. கீதாவும் சில நேரத்தில் வருவா, உங்களை பார்த்துப்பா, உங்கள் அம்மா உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜூஸு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றீங்க. அந்த வாமிட் சென்சேஷன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரேர் தான், எப்போயாவது தான் வரும். லைக் மெனக்கிட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஆனால் நல்லா தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு 3-4 வீக்ஸ் ஆயிருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி லைக் வாரத்தில் ஒரு 2 தடவை தான் உங்கள் ஹஸ்பண்டோடு இருக்கீங்க அப்படிங்கும் போது லைட்டாக நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துகிட்ருக்கோம்ல. இப்போ அந்த ரோபோ கிட்ட உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஏறக்குறைய புதன்கிழமை எனக்கு தெரியாது, இப்போ என்னோட ஜேகே வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுறீங்க. இதை கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜேகேக்கு இருக்குது. இதுக்கு மேலே அந்த மனுஷனால் இருக்கவே முடியல. அப்படியே பொறுமையாக பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ உங்களுக்காக ஸோ வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்லேயோ சம்திங் உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பார். காலிங் பெல் அடிக்கிறாரு. இந்த தேவரை கண்ட நேரத்தில் வந்து உசுரை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதை ஓப்பன் பண்ணிட்டு என்னடா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்னடானா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் பார்க்கவும் பொல்லுன்னு உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக ஊற்றுது. லைக் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க போல். அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. எப்படி இன்னைக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுகிறீங்க. அந்த மனுஷன் சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. எப்படின்னு சொல்லு, அன்னைக்கு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. உட்காந்து சேமி அழுகுறீங்க. சரி அதான் நான் வந்துட்டேன் ஒன்றும் இல்லை. நீ எப்படி வந்த இன்னைக்கு? நாளைக்கு உனக்கு இருக்குல்ல? நான் 2 நாள் லீவ் போட்டுட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். போக மாட்டேல்ல? போகலடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அவர் கூடயே தான் இருந்துகிட்ருக்கீங்க. அவரோட கையை பிடிச்சிட்டு லைக் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே தோணும் போல். அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்ட, அம்மா தான் 3rd month ஸ்டார்ட் ஆகிடுச்சம்மா போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா இங்கே என்ன உனக்கு குறை? நல்லா தானே பார்த்துக்கிறேன். நல்லா தான்மா பார்த்துக்கிறேன், யாருமா இல்லைன்னா. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, சில நேரத்தில் அழுகலாம் வருதுமா இவர் இல்லாமல். உங்கள் அம்மா அப்படியே உங்களுக்கு பார்க்குறாங்க. சரி நானும் வருவேன் இப்போ. சரி வாம்மா, நீ வாமா வா, நீ வாமா. சரி ஓகே. இப்போது அப்படியே இங்கே ஜேகேக்கு சொல்லணுமே, வார்த்தையால் அதை வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். இப்போது அதான் நிஜமாகவே சொல்கிறீங்களா அப்படிங்கிறாரு. ஆமாம் மாப்பிள்ள, 3ஆவது மாதம் தானே, கொஞ்சம் பொறுமையாக போனால் பிரச்சனை இல்லை. நல்ல வேலைப்பாடா, முடிஞ்சிடுச்சுடா சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. ஸோ அந்த நைட்டு வந்து நீங்களும் ஹாப்பியாக அவரும் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இந்த 4 days ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுன்னா, புதன்கிழமை இன்றைக்கி நைட்டாக
வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்றைக்கி நைட்டு கிளம்புறீங்க. அன்றைக்கி நைட்டில் மதியானமே கிளம்பி இருந்திருப்பீங்க நீங்கள், உங்கள் அம்மா, ஜேகே. ஓகே, இங்கே உங்கள் அப்பாக்கெலாம் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவங்களோட வீட்லேருந்து சாப்பாடு வந்துடும். அப்படி இல்லைனா தேவங்களோட வீட்டுக்கு அவங்க அப்பா போயிடுவாங்க. இப்படி தான் மாற்றி மாற்றி இருந்துக்கிறது. இங்கே அந்த மனுஷன் ரொம்ப உருட்டுன்னு உருட்டி இருப்பார். பிகாஸ் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கீங்களா, ஸோ ட்ராவல் வேறையா, அதனால ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருந்திருப்பார். இப்போது அவங்க வீட்டுக்குமே ரீச் ஆகியாச்சு. உங்கள் அத்தை வந்து அப்படியே ஆரத்தி எடுத்து வாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நீங்கள் அப்பா ரொம்ப நாள் கழித்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இங்கே ஜேகேக்கு அப்பாடா இனிமேல் நம்ம பொண்டாட்டியை மிஸ் பண்ண வேணாண்டாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் சரி போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. ஜேகே இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு போ, நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு அப்போ தான் மேலே பொறுமையாக ஏறி போயிட்டுருக்கீங்க. ஒரு 1/2 hour போல் உங்கள் அம்மா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருமே அவரோட ரூமுக்கு போயிருந்துருப்பார். ஸோ இப்போ ரூமை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரூமில் நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப மிஸ் பண்ணியிருந்துருப்பார் போல் ஆக்சுவலாக. ஸோ எப்போ பார்த்தாலும் ரூமில் இவர் மட்டும் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க, தூங்கிட்டீங்க போல் ஆக்சுவலாக. இங்கே அப்படியே பொறுமையாக வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு அழகான ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. எவ்வளோ நாளாச்சு உன்னை எப்படி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக உங்களே அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. போய் தூங்கு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வாயை அசைச்சிட்டு சொல்கிறீங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரல, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக உங்களோட இடுப்பில் அப்படியே டேப் பண்ணுறாரு. அம்மா லைட்டாக உனக்கு வயிறு உப்பி இருக்குடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்துட்டு பாரு, ரொம்ப சீன் போட வேணாம் சரியா, 3 மாதம்தான். இதோ என்னோட இந்த விரல் இருக்குல்ல, ஒரு விரல் சைஸு தான் இருக்கும் குழந்தையோட க்ரோத்து. நீங்கள் ரொம்ப பெருச்சாலாம் நினச்சி பார்க்க வேண்டாம். ஆளை பாரு, சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு செக்கப்புக்கு போகணும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. உன்னோட எனக்கு நல்லாவே தெரியும்டி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே அப்படியே நீங்கள் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே பொறுமையாக உங்கள் கிட்டக்கு வராரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழகான ஒரு ப்ளசண்ட்டான முத்தம் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அவருமே கொடுத்துருந்துருப்பார். பொறுமையாக அப்படியே உங்களோட இடுப்பு கிட்டக்கு போயிட்டு அந்த மனுஷன் அங்கேயும் ஒரு முத்தம் தராரு. பாரு, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பயுமே நான் தான் இருக்கணும், அதனால தாண்டி செல்லம் உனக்கு முதல்ல கொடுத்தேன். ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக செக்கப்லாம் போயிருந்துருப்பீங்க. அங்கே டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு குழந்தை நல்லாவே க்ரோத் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னா இதை பார்த்துட்டு ஜேகே என்னமே மாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் 1.5 மணி நேரத்துக்கு உதன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஜூஸு, ஸ்நாக்ஸு, அது இது லொட்டு. ஆனால் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ டைம் ஸ்கிப்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய 7 மாதமும் உங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் 7ஆவது மாதம் வெள்ளைக்காப்பு போட்டுட்டு அப்புறம் உங்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி அவங்க தாய் வீட்டுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அம்மா வீட்டில் தானே பார்ப்பாங்க. ஸோ இங்கே மனுஷன் ஐயோ இவங்க வேறு என் பொண்டாட்டி அங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அந்த லேப்டாப்பில் மனுஷன் ஏதோ நோண்டிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து அவ்வளோவா சாரீ தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் சாரீ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ தோணுது. இல்லை காட்டன் பேஸ்டு சாரீ தான் போட்டிருக்கீங்க போல். நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். இப்போது ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் தான் படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே இருக்கும், இன்னொன்று கை நார்மலாக உங்களோட கீழே தான் சும்மா பெட்டில் அப்படியே வச்சுருப்பீங்க. அந்த மனுஷன் சைடில் உட்காந்துட்டு ஏதோ ஒர்க் விஷயமாக பார்த்துட்ருக்காரு போல். ஒரு குட்டியோண்டு லைட்டு மட்டும் இருக்குது. ஸோ வழக்கம் போல் அவர் வந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். ஏதோ ஒன்று அசைகிற மாதிரி ஒரு ஃபீல். டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு.
உங்கள் வயிற்றில் அப்படியே குழந்த அப்படியே க்ரௌல் ஆகுது. இதை பார்த்ததும் அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். டக்குன்னு அந்த லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கையை வைக்கிறாரு. நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஜேகே பேச ஆரம்பிப்பார். நீங்கள் ஆனால் நல்லா தூங்கிட்டு தான் இருந்திருக்கீங்க போல். டொமில்னு அந்த குழந்த அழகாக கால் எடுத்து உதைக்குது பாருங்க. அந்த மனுஷனுக்கு கன்னத்தில் விழுந்திருக்கும். அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே கையை வச்சு பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோவா விசிபிளாக தெரியல. ஸோ என்ன பண்ணியிருந்திருப்பாரு, அப்படியே சாரியை பொறுமையாக எடுத்து விலக்கி விட்டுட்டு அப்படியே லைட்டாக கீழே இறக்கி விட்டு பார்க்குறாரு. வயிறு நல்லா கொஞ்சம் குண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு 7 மந்த் ஆகுதுல்ல, அப்போ தெரியும்ல. அப்படியே கையை வச்சு அப்படியே ஜேகே ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. ஓய், என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கலையா? அம்மா தூங்கணும்ல, உதைக்கக்கூடாது, அமைதியாக படுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 4-5 ஃபோட்டோஸ் அவங்களை எடுக்கிறாரு. நீங்கள் அவர் திருந்தவே மாட்டார் போல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் உங்களை நல்லா ரசிச்சுருந்துருப்பார். தென் அதுக்கப்புறம் அவர் தூங்க ஆரம்பிச்சிருப்பார். ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். லைக் காலை போடக்கூடாது, பக்கத்தில் ஒய்ஃப் இருக்கா, அதை தாண்டி புள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பொறுமையாக அவங்களுடைய வயிற்றில் வச்சுட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார் அவர். ஸோ இப்போ மார்னிங் எழுந்திருக்கும். பொறுமையாக எழுந்திருக்கிறாரு. உங்களெல்லாம் டிஸ்டர்பே பண்ண மாட்டார். எல்லோரும் என்ன சொல்லியிருந்துருப்பாங்கன்னா, அவள் தூங்குறான்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குழந்தையோட பிரெயினில் அப்போ தான் வளரும், ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொன்னதால் அந்த மனுஷன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கூட இருந்திருக்க மாட்டார். எழுப்பி விடவே மாட்டார். ஸோ அதுமாரி பொறுமையாக தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பார். அதுமாரி இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துலலாம் உங்களால் படுக்கவே முடியாது. லைக் நேராலாம் இப்போ தான் படுக்கக்கூடாது, சைடில் தான் படுக்கணும். உங்களுக்கு முதுவெல்லாம் வலிக்கும், முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கவே அப்படியே பொறுமையாக நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. எங்கள் ஜேகே அப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு வந்துருப்பார். தூங்கிட்டியா அப்படிங்கிறாரு. கிளம்புறீங்களா? நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுந்திருக்கீங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கால் வலிக்குது. என்னாச்சு அப்படிங்கிறாரு. கால் வலிக்குது ரொம்ப அப்படிங்கிறீங்க. அப்படியே டக்குன்னு அந்த மனுஷன் உட்காந்துட்டு அப்படியே உங்களுக்கு காலெல்லாம் பிடிச்சி விட்றாரு. ஆஃபீஸ்க்கு போங்க, டைம் ஆகுதுல்ல உங்களுக்கு, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். பார், ஆஃபீஸுங்கிறது என் வேலை, ஆனால் என் பொண்டாட்டி அப்படி கிடையாது, நான் தான் ஒன்று பார்த்துக்கணும். ஆஃபீஸ் லேட்டாக போனாலும் பரவாயில்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காலை நல்லா பிடிச்சி அப்படியே அமுக்கிறாரு. உங்களுக்கு நல்லா எதமாக இருக்குது அப்படியே நீங்கள் அடுத்த காலையும் எடுத்துருந்து நீட்டுறீங்க. அந்த மனுஷன் அதுக்குமே அமுக்கிட்டு இருக்காரு. லைக் ஒரு 10 minutes ஆயிருந்துருக்கும். உங்களுக்கு காலில் இப்போ லைட்டாக அப்படி சொல்கிறதுனா லைட்டாக குண்டாக இருந்திருக்கு, அந்த மாதிரி இருக்குது. குண்டாகுறடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, பின்ன வயிற்றில் பாப்பா இருந்தால் குண்டாக மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மா என்னம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வளகாப்பு போடுங்கிறாங்கடி, அழைச்சிட்டு போயிடுவாங்க போலையே அப்படிங்கிறாரு. ஆமாம், அழைச்சிட்டு தான் போவாங்க, அம்மா வீட்டில் தானே. பரவாயில்ல, நானே இங்கே பார்த்துக்கிறேனே ஒன்று. அம்மா வீட்டில் தான் பார்ப்பாங்க, அத்தை வேணா இங்கே இருக்க சொல்ல. ஏற்கனவே அப்பா பாவம்டா, ப்ளீஸ். சரி, ஓகே, சரி அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியாது, அதே மாதிரியே ஃப்ரைடே வந்துடு, சரியா? சரி, ஓகே. அங்கே சைடில் அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு சைடில் அமுக்கி விட்டுட்ருக்காரு. ஜேகே, என்னம்மா? லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்களுக்கு கிஸ் பண்ணியிருந்துருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது பிளான் பண்ணி ஒரு நல்ல நாள்லாம் பார்த்துட்டு இங்கே உங்களை பொறுமையாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அவருமே தான் வந்திருப்பார் உங்கள் கூட. அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 2 days உங்கள் கூட ஸ்டே பண்ணிவிட்டு தென் ரிட்டன் பேக் அவர் போய் உங்களை விட்டுட்டு அவர் இங்கே வந்திருப்பார். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமே ஒரு 2ஆவது நாளே நீங்கள் அழ ஆரம்பிச்சுருப்பீங்க. புருஷன் உங்கள் அம்மா அப்படி என்ன தாண்டி அவனை பார்த்துக்கிறான்,
அம்மா அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரும்மா, எனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லுங்கள், யோசிக்கிற நேரத்தில் அந்த மனுஷன் செஞ்சு தருவார் தெரியுமா. நான்லாம் பிளஸ்டு ஒன் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு. அவங்க அம்மாவுக்கும் அப்படியே ஒரு மாதிரி என்ன தோணுதுன்னா, உங்கள் அக்காவும் கொடுத்து வச்சவ தான், ஆனால் என்னன்னு தெரியல, போ ஃபுல்லாக அனுபவிக்க முடியல அவளால் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. வெளியில் சொன்னால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா, அதனால சொல்லலை. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக தேவங்க வந்துட்டார் நீங்கள் வந்ததுக்கப்புறம். ஸோ அங்கேயுமே நீங்கள் அங்கே இருக்கும் போதும் ஒரு 4-5 தடவை வந்து உங்களை பார்த்துட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ இங்கே வந்ததும் ஓடி வந்துட்டு வயன் வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் லைட்டாக உங்களுக்கு டம்மி பெருசாக இருந்திருக்கும். ஏய் என்ன வயன், பாப்பா குண்டாயிட்டான், வளர மாட்டாங்களாடா அப்படிங்கிறீங்க. நீ என்னடி இவ்வளோ குண்டா இருக்க, வயிற்றில் புள்ள இருக்கு, நீ பெற்று பாடுற உனக்கு தெரியும் அப்போது, ஆளை பாரு, எனக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாப்போ அப்படிங்கிறீங்க. வந்த உடனே அம்மா போகிறேன் அப்படின்னு அவர் போயிருப்பார். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தராரு. கால் அமுக்கி விட்றா, வலிக்குதுடா எனக்கு கால், அங்கே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தது வலிக்குது, அமுக்கி விடு. எப்போ நீ ட்ராவல் பண்ணிட்டு வந்த, எப்போ உனக்கு வலிக்குது, அமுக்கி விடு. சரி ஓகே. அந்த மனுஷன் அப்படியே உங்களுக்கு பொறுமையாக அமுக்கி விட்டுட்ருக்காரு. டேட் எப்போ உனக்கு கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 மாதம் கழிச்சு 21ஆம். ஓ ஓகே அப்படிங்கிறாரு. சரி அந்த சைடு நல்லா அமுக்குடா, எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டுங்க தேவங்க உங்கள் காலை அமுக்கி விட்டுட்ருக்காரு. இங்கே ஜேகேட்டேருந்து ஃபோன் வந்திருக்கும். சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எதுவும் யோசிச்சுட்ருக்காதீங்க. சரி ஓகே, சாப்பிடு நல்லா, ஓகே ஜூஸ் குடி. சரி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்ரு. ஐஸ்கிரீம் தோணுச்சு, சளி பிடிச்சா என்னம்மா பண்ணுறது, சரி சுடு தண்ணி குடி சரியா. சரி சரி சரி. தேவங்க வந்திருக்கானா என்ன. ஆமாம், எப்படி உங்களுக்கு தெரியும், சும்மா தான் கேட்டேன். எங்கள் ஃபோனை கூட இந்தா உன்ட்ட பேசணுமா. சொல்லுங்கம்மாம்மா அப்படி சொல்லிட்டு கால் அமுக்கி விட்டு கையை அப்படியே அணைச்ச மாதிரி பேசிகிட்ருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்கடா. நானா இப்போ தான் உங்கள் பொண்டாட்டிக்கு கால் அமுக்கி விட்டுட்ருக்கேன். இங்கே ஜேகே சிரிக்கிறாரு. இங்கே நானா அவன் அங்கே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தராத, டாக்டர்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆசைப்பட்டானா ஏதாவது சொல்லி சமாளி, ஓகே. சரிங்கம்மா சரி. சரிடா. உன் கீதா எப்படி இருக்கா. நல்லா இருக்கா. ஆமாம் கல்யாணம் இப்போ. இப்போ தான் அடுத்த மந்த் எப்போ. 14 ஓ சரி சரி. பத்திரிக்கையெல்லாம் கொடுக்கணுமே, உனக்கு வேலையே இருக்குமே. இருக்குதா, அதுக்குன்னு வயனை பார்க்காம இருக்க முடியுமா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல கல்யாண வேலையை பாரு சரியா. சரி மாமா சரி. சரிடா ஃபோன் வச்சிடவா. சரிங்க மாமா. என்ன என்ன அப்படி பேசிக்கிறீங்க, இல்லை நீ சரியாக வரல, இதெல்லாம் உனக்கு என்னடி சரியாக வரணும், எங்களுக்கு சரியாக வருது விடு அப்படிங்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு இங்கே ஜேகே வந்திருப்பார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இந்த நாளில் நீங்கள் வரக்கூடாது, வரமாட்டீங்களே, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. கஷ்டப்பட்டு அவனுங்கள்ட்டேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியாச்சு, இனிமேல் பிரச்சனையே இல்லை, எல்லாத்துலேயுமே இனிமேல் உன் கூட தான் இருக்க போகிறேன். அப்படியா. ஆமாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட கல்யாணத்துக்கு தேவங்க இவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவன் மட்டும் பாவம் ஒண்டியாக உட்காந்து இது பண்ணிகிட்ருப்பானே. ஸோ சைமல்டேனியஸாக அவனுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணலாம் தான். எப்படி வேலையும் பார்த்துட்டு உன் பொண்டாட்டியும் பார்த்துட்டு உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டையுமே நீ பார்த்துப்பியா. டைம் இருக்கும்ல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்க்க வேண்டியதான். ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு போகிறீங்க. பொறுமையாக நடந்து போடி. பொறுமையாக தான் நடந்து போகிறேன்டா, இதுக்கு மேலே பொறுமையானா நீ தான் நான் தூக்கிட்டு போகணும். சரி நானே தூக்கிட்டு போகிறேன். அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை தூக்குறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்யா வாய்ஸ் அரங்கியாமே சோப்பில்லா கேட்.
இன்னும் ஒரு எபிசோட் தான், அதோட இந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து முடிஞ்சிடும். ஓகே பாய். Ba ba bo ba ba. Bang 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 bang. நிக்கோ நிக்கோ நீ. Ya ya ya.